வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி அக்ரதுண்டாயத்மி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத் மகாசனாத்மி தன்னோ ஷண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 6/3/2026 சனிக்கிழமை, தமிழ் விசுவாச வருஷம் மாசி மாதம் 22ஆம் நாள். இன்று திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இன்றைய நாளில் இதுவரை கும்பராசியில் பயணம் செய்து கொண்டிருந்த சனி பகவான் இன்று காலை 8:24 இருந்து 8:26 மணிக்குள் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி இன்னும் 2.5 ஆண்டு காலம் மீனராசியில் சனி பகவான் தன்னுடைய காலத்தை நகர்த்துவார். இதில் மீனராசிக்கு ஜென்ம சனியும், மேஷ ராசிக்கு 7.5 சனியும், மகர ராசிக்கு 7.5 சனி நிறைவேறுகிறது. அனைவரும் இன்றைய நாளில் சனிப்பெயர்ச்சி நாளில் அருகில் உள்ள சிவாலயம் சென்று அங்கே நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து சிவநாமம் சொல்லி காலபைரவர் வழிபட்டு சனிதோஷம் விளங்க பெற்று நலமாக வாழ பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய திதி இன்று மாலை 6:57 வரை திருதியை திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:26 வரை அஸ்த நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை இன்றையிலிருந்து 7.5 சனியானது தொடங்குகிறது. பயம் வேண்டாம். ராகு பகவான் லாபஸ்தானத்தில் பயணமாகிறார். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். தந்தை வழி கர்மக்காரகனாக பல்வேறு லாபத்தை தந்து கொண்டு இருப்பார். 7.5 சனியுடைய தாக்கத்தின் பெரும்பகுதியை ராகு பகவான் குறைத்து விடுவார். இன்றைய நாளில் திருச்சி தெப்பக்குளம் அருகே அருள்பாலிக்கக்கூடிய நாகநாதர மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்கல்ல, ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. ரிஷபராசிக்கு இன்றையிலிருந்து லாபசனியானப்பட்டவர் தொடங்குகிறார். லாபசனி தொடங்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு முயற்சிகள் பலிதமாகும். வீடு கட்டுவது, திருமணம் செய்வது, வெளிநாட்டு பயணம் என்று பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். காசியில் அருள்பாலிக்கக்கூடிய காலபைரவரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்கால, மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. லாப சனியில் பாக்கிய சனியானவர் தொடங்கக்கூடிய நேரம். 10ஆம் இடத்து சனி புதிய பதவிகளை கொடுப்பார். அலுவலக விரிவாக்கம், புதிய நண்பர்கள், எதிரிகளை துரத்திவிட்டு புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்வது, துரோகிகளை அடையாளம் காண்பது என்று பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிய வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, இடம் வாங்குவது என்று உங்கள் வாழ்க்கையின் சாதனையான காலம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மிதுனராசி என்பர்கள் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலியுடைய கபாலீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்கால, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கடகராசிக்கு அஸ்தமத்து சனியானப்பட்டவர் இன்றோடு நிறைவு பெற்று லாப சனி காலமானது தொடங்குகிறது. அதே சமயத்தில் அஸ்தமத்தில் ராகு பகவான் அமர்ந்து சில தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தந்து கொண்டுதான் இருப்பார். 2ஆம் இடத்துல கேது பகவானும் அஸ்தமத்தில் ராகு பகவானும் அமர்ந்து குடும்ப வாழ்க்கையில் சில நிம்மதி இல்லாத சூழல்களை உருவாக்கினாலும் சனி பகவான் தோஷம் விலகுவதால் பல்வேறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். புதிய சிந்தனைகள் மேலங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கடகராசி என்பர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாள மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்கல்ல, சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசி இன்று முதல் அஸ்தமத்து சனியானப்பட்டவர் தொடங்குகிறார். இந்த அஸ்தமத்து சனி என்பது பல்வேறு தடைகளை உருவாக்கும், நிம்மதி இல்லாத சூழல்களை உருவாக்கும், எதிரிகளை உருவாக்கும், உறவுகளை பகையாக்கும். அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்து சனி என்று சொல்வார்கள். ஆனால் தவறுகள் இல்லை என்றால் அஸ்தமத்து சனியை பற்றி பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் தவறுகள் இருந்தால் அவற்றை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை சனி பகவான் வழங்கி விடுவார். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். சனி பகவான் என்பவர் போலீஸ்கார மாதிரி. நம்ம என்ன பண்ணணும், தப்பு பண்ணிட்டா போலீஸ் கூப்பிட்டு அடிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வக்கீலை கூப்பிட்டு போகணும். வக்கீல் யார்? காலபைரவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், காலபைரவரை வழிபட வேண்டும். ஓம் காலகாலாயுத்மி சூலகஸ்தாயுத்மி தன்னோ பைரவ பிரசோதியாது என்று
காலபைரவர் வழிபாட்டுக்கு சென்று விடக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டு காலம். உடல் பாதிப்பில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும், உறவுகளோடு எச்சரிக்கையாக பேசணும், பண வருவாய் சரியாக கையாளணும், அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் சாதகமாக அமர்ந்து பல்வேறு லாபங்களை தருவார்கள். இந்த நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசி அன்பர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய தில்லை காளியம்மனை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிகளை கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. இன்று முதல் கண்டசனியான படம் தொடங்குகிறார். கண்டசனி என்பது குடும்பத்தில் தகராறு, கணவன் மேலே மனைவி சந்தேகம், மனைவி மேலே கணவன் சந்தேகம், அது மாதிரி பல சந்தேகங்களை தூண்டிவிட்டு நிம்மதியை கெடுத்துவிடும். அதே சமயத்தில் வெளி உலக தொடர்பு, புதிய நட்பு, புதிய உறவு, புதிதாக வாழ்க்கையானது சந்தோஷமாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில். கன்னிராசி அன்பர்கள் கடலூரில் அருள்பாலிக்கூடிய பாடலீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிகளை துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசி இதுவரை 5ஆம் இடத்து சனியாக இருந்த பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 6ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது கடன் வாங்கியாவது தொழிலை விரிவாக்கம் செய்வது, கடன் பெற்று பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொடங்குகிறது இந்த நேரத்தில். துலாம் ராசி அன்பர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய மாணிக்க விநாயகர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் நகர்கிறார். 5ஆம் இடத்துக்கு நகரும்போது புதிய தொழில் வாய்ப்பு, குழந்தை பேர், ஆண் குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பெண் குழந்தைன்னு ஏக்கமாக இருக்கும், பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏக்கங்கள் தீரும் சனிப்பெயர்ச்சி, அதுதான் விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி. இன்றைய நாள் அப்படி ஒரு சிறப்பான நாள், இந்த நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய மருதமலை ஆண்டவரை மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்றாக இணைந்து வறுமையை கொடுத்தார்கள். அந்த வறுமையிலிருந்து விலகக்கூடிய நாள் இன்றைய நாள். சனி பகவானும் ராகு பகவானும் பிரிவார்கள். சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். அலைச்சல்கள் இருக்கும், அதற்கான வருமானம் இருக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்தில் ராகு பகவான் தொடர்ந்து முயற்சிகளை தடுப்பார். சனி பகவான் முயற்சிகளில் அலைச்சல்களோடு வெற்றிகளை தருவார். அப்போ இனிமேல் முயற்சிகள் பலிதமாகும். அலைச்சல்கள் இருந்தாலும் அது பலிதமாகும். இதுவரை அலைந்தாலும் பலிதமாகாத முயற்சிகள் இப்போ பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள், இந்த நல்ல நாள். சீர்காழியில் அருள்பாலிக்கூடிய சட்டநாதர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு பொன்னாள். 7.5 சனியானப்பட்டவர் நிறைவு பெறுகிறார். இன்று காலை 8:24 7.5 சனியானப்பட்டவர் உங்களுக்கு நிறைவு பெறுகிறார். பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய ராசி மகர ராசி. பல விஷயங்களை இழந்திருப்பீங்க இந்த 7.5 வருஷத்தில். அவற்றையெல்லாம் மறந்து இருக்கக்கூடிய விஷயங்களை, உறவுகளை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், வேலை இழந்திருக்கலாம், வீடு வாசல் இழந்திருக்கலாம், எத்தனையோ இழந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் மறந்து புதிய முயற்சிகளில் புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலம். இழந்ததை மறந்து புதிய விஷயங்களில் கால் எடுத்து வைக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில். ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கூடிய சென்னிமலை ஆண்டவரை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிகளை கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசி சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. இன்று முதல் ஜென்ம சனியானப்பட்ட நிறைவு பெற்று பாத சனியானப்பட்ட தொடங்குகிறார். இந்த பாத சனி லாப சனி, சொற்ப வருமானம் இருக்கும். அதே சமயத்தில் கால் வலி, மூட்டு வலி, பாதத்தில் வலி, கீழே வழிக்கு விழுந்துவது, கால் எலும்பு முறிவது. ஏன்னா சனி பகவான் எலும்புக்காரகன். அவர் என்ன பண்ணுவார்னா காலை எலும்பு முடிச்சு விட்ருவார், அந்த மாதிரிலாம் செய்வார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் வருமானம் கிடைக்கும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், வாகன மாற்றம் செய்யலாம். புதிய வாகனம் வாங்கவில்லை என்றாலும் பழைய வாகனத்தை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கூடிய திருச்சேரையில் அருள்பாலிக்கூடிய சேரநாதன மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ஜென்ம சனியானப்பட்டவர் தொடங்குகிறார் இன்று காலை 8:24 ஜென்ம சனி என்பது சனி பகவானிகளே ரொம்ப சிரமமானது.
ஜென்ம சனியும் அஸ்தமத்து சனியும் தான் ரொம்ப கஷ்டம். சனி பகவான் அதிக தொல்லைகளை கொடுக்கக்கூடியது ரெண்டே தான். ஒன்று ஜென்ம சனி, இன்னொன்று அஷ்டமத்து சனி. 1ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் மிகப்பெரிய கஷ்டங்களை தந்து விடுவார். இந்த நேரத்தில் மனதைரியம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக பேசணும், உண்மையை பேசணும், வாக்குவாதம் செய்யக்கூடாது, உறவுகளை பகையாக நினைக்கக்கூடாது, எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து போகணும். இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்கள் மதுரையில் அருள்வாளிக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவனை மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய சிறப்பு, இன்று சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி நாளில் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது. இதில் ஜென்ம சனியை சந்திக்கக்கூடிய மீனராசியும் அஷ்டமத்து சனியை சந்திக்கக்கூடிய சிம்ம ராசியும் மிக சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ராசிகள். அதே போல் மேஷ ராசிக்கு 7.5 சனி தொடங்குகிறது. இது எல்லாத்தையும் மீறி கன்னி ராசிக்கு கண்ட சனி ஆனப்பட்டவர் தொடங்குகிறார். இதில் சனி பாதிப்பில் உள்ளவர்கள் எதில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னா, இன்று முதல் ஆன்மீக வழிபாடு, அதிகமாக கோயில் குளம் போகணும், உண்மையை பேசணும், அகல கால் வைக்கக்கூடாது, நிறையா பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதே போல் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை காலையில் குளிகை நேரத்தில் 6 to 7:30 சனி பகவான் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய சிரமங்களை குறைக்கும். சனி பகவானின் புத்திரராக இருக்கக்கூடிய குளிகை காலத்தில் நீங்கள் சனி பகவானுக்காக காலபைரவர் வழிபாடு, ஓம் காலகாலாயத்மி சூலகஸ்தாய திமிகி என்று காலபைரவர் வழிபாடு செய்யணும். பொதுவான பலனாக திருவண்ணாமலை கிரிவலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஈசானிய லிங்கத்தை அர்ச்சனை செய்துவிட்டு ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளை யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சனி பாதிப்பானது பெரும்பளவில் குறைந்துவிடும். இந்த அற்புத நாளில் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளை வழிபட்டு நலமாக வளமாக வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.